சாரி 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து போல் அழைக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானால் உன் சந்ததி எவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிற போது பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், அவருக்கு அந்த இடத்துல தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இல்லை. அவன் எதிர்பார்த்த அநேக ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இல்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். நம்முடைய ஊழியத்தின் பாதையிலையும் நமக்கு அநேக காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற போது நம்ம ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைத்து அது நம்மை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கிற போது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை என்னது? நீ அநேக ஜாதிகளுக்கு எப்படியாவாய் தகப்பனாவாய், அநேக சந்ததிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொல்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. நமக்கும் கூட நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பார்க்கிற போது ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது, உருவாக்குகிறது. அது இன்னும் ஒரு வேகத்தை நமக்கு தருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிற போது சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். சீக்கிரமா நம்ம வார்த்தை கொடுத்துட்டு எல்லாரும் கடைசியில் நல்ல ஒரு அபிஷேகத்துல நிரம்பி கத்து ஆராதிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை அருமையான பாஸ்டர் கிறிஸ்தவர் நமக்கு தொடர்ந்து நம்ம நடத்துவாங்க. ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். கர்த்தர் என்ன வார்த்தை தருகிறா அதை மட்டும் கொடுத்துட்டு முடிச்சுக்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த மனிதனுடைய பெயர் என்ன பேரு? ஆபிராம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபிராம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிராம் என்று சொன்னால் உயர்வான தகப்பன் அல்லது உயர்ந்த தகப்பன் சொல்லி அர்த்தம். ஆபிரகாம் என்று சொன்னால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். உயர்வான தகப்பன் என்பது அவன் குடும்பத்துக்கு உயர்வான தகப்பனாக இருக்கிறான், அவன் வம்சத்துக்கு உயர்வான தகப்பனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெயரை உடைய, அப்படிப்பட்ட அர்த்தத்தினுடைய பெயரை உடைய அந்த ஆபிரகாமை கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். நம்மை கூட ஆண்டவர் அப்படிதான் தெரிந்திருக்கிறார். நாம் ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக இருப்பதற்காக மட்டுமல்ல, நாம் என்ன நினைக்கிறோம்னா, என் பிள்ளைக்கு நான் நல்ல தகப்பனா இருக்கணும், என் வம்சத்துக்கு நான் நல்ல தகப்பனா இருக்கணும், என் பேர பிள்ளைகளுக்கு நான் நல்ல தகப்பனா இருக்கணும். முந்தின நாட்கள் தாத்தான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. சொல்றோம், தாத்தாவா இருந்தாலும் பிதான்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படின்னு பாருங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் நல்ல தகப்பனாக இருக்கணும், என்னுடைய வம்சத்துக்கு நான் நல்ல தகப்பனாக இருக்கணும் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ உன்னுடைய குடும்பத்துக்கு தகப்பனாக அல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக மாற வேண்டும். என்ன நினைக்கிறோம்? என் குடும்பத்துக்கு நான் நல்ல தகப்பனா இருக்கணும், என்னோட தேவையை சந்திக்கப்படணும்,
என்னுடைய குடும்பத்துல என் பிள்ளைகளுடைய காரியங்களை நல்லபடியா நடக்கணும். இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற போது அவனை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 13வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆயிரம் மிருகஜீவன்களும் ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். இப்ப இருக்கிற சீமா இல்ல, அப்ப இருக்கிற சீமா வேற. சீமான்னா அவனுக்கு வெள்ளி பொண்ணு வேலைக்காரிகளும் எல்லா ஆடு மாடுகளுடைய அந்த தேசத்தில் இருந்த எல்லாரை பார்க்கிறோம். எல்லார் மத்தியிலையும் இந்த ஆபிரகாம் சீமானாக இருந்தான். அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது. அவனுக்கு சீமானாக இருந்த அவனுக்கு வேலைக்காரர்கள் 318 பேர் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய அல்லது தன்னுடைய சகோதரனுடைய மகனுடைய அந்த மீட்புக்காக அந்த சோதம் குமார பட்டணத்துக்கு அதற்காக போய் யுத்தம் பண்ணி கொண்டு வருகிற போது அவன் சொல்லுகிறான். 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் மாலையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்று எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ராஜா சொல்லுகிறான், என்னென்ன நான் உம்முடையத்திலிருந்து நான் ஒன்னே நான் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். ஒரு சரட்டை கூட எடுத்துக்க மாட்டேன். பாதரத்தின் மாற கூட நான் எடுத்து வாங்க மாட்டேன். என்ன சொல்ற? என்ன ஐஸ்வர்யம் ஆக்குறவர் தேவன். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணாங்க, சோதம் குமாரனுடைய அந்த ஆஸ்திகள் தனக்கு வேணும், அந்த மேன்மைகள் எனக்கு வேணும், அந்த சுகபோகங்கள் எனக்கு வேணும் சொல்லி அதை தெரிந்து கொண்டான். ஆனா அந்த ஆபிரகாம் அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு அது தேவையே கிடையாது. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குது. என்ன குறைன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அவன் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எனக்கு ஆஸ்திகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆடு மாடு எல்லாமே இருக்கிறது. நான் சீமானாக இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இல்லை. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இதுதான். அப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாம் அழைக்கிற போது நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆனால் இவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிற போது நாம் சில நேரங்களில் திகைத்து போகிறோம், கலங்கி போகிறோம். ஏன் ஆண்டவரை இவ்வளவு காலமாகிறது? வாக்கு தத்தங்களை எப்பவோ தந்துவிட்டீர், வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் நீ தந்துவிட்டீர். ஆனால் அது நிறைவேறாதபடிக்கு இன்னும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை காலங்கள் நான் உழைக்க வேண்டும், எத்தனை காலங்கள் நான் பிரயாசப்பட வேண்டும்? நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு வருஷங்களாக காக்க வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிற போது ஒரு காரியம் தெரிந்தது. வாக்குத்தத்தம் எவ்வளவு ஸ்தோத்திரம் மேன்மையானது, அதற்காக எவ்வளவு உத்தரவாதம் பண்ணணும், அந்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு கரிசனை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவனை தாமதிக்க வைத்தார். உடனே கிடைச்சதுன்னா
நமக்கு அதுக்கு வேல்யூ தெரியாது. உடனே வந்துட்டு நின்னா அதனுடைய காரணம் தெரியாது, அது என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது தெரியாது. அதனால ஆண்டவர் அந்த வருஷங்கள் தள்ளி போகிறது. ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஏங்குகிறான், அந்த வார்த்தைக்காக ஏங்குகிறான். ஆண்டவரே, எனக்கு என்ன ஆஸ்தி இருந்தாலும் சரி, என் குடும்பத்துக்கு நான் தகப்பனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன மதிச்சாலும் சரி, ஆனா எனக்கு ஒரு குறைவு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அழகா சொன்னாங்க, பெரிய ஆலயம் இருக்கிறது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, கீபோர்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆத்துமாக்கள் இல்லை, அங்க பிள்ளைகள் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியணும். அல்லேலூயா. எங்கேயோ யாரோ பெற்ற பிள்ளையை வீட்டுல வச்சுட்டு நீ ஏன் விசுவாசி சொல்றதுல ஒரு பிரதரும் கிடையாது. அவங்க ஆண்டவர் அநேக ஜாதிகளை தகப்பன அழைத்திருக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த சபையுடைய ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பார். இன்னைக்கு அது நடக்குது. ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. ஸ்தோத்திரம். உன்னுடைய சந்ததியுடைய வேல்யூ உனக்கு தெரியணும், அதனுடைய ஸ்தோத்திரம் மேன்மை உனக்கு தெரியணும், அதனுடைய உத்தரவாதம் உனக்கு இருக்கணும். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, ஸ்தோத்திரம், தன்னுடைய வேலைக்காரனை புத்திரனாக பார்க்க ஆரம்பித்தான். தன்னுடைய வேலைக்காரனுடைய குமாரன் இவனும் எனக்கு புத்திரனாக இருப்பான்னு சொல்லி அப்படியும் நினைத்தான். ஆனா ஆண்டவர் அவர் தன்னுடைய தீர்மானத்தில் சரியாக இருக்கிறார், அவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாம் அவர் பல காரியங்களை பண்ணுகிறாரு, ஆனா ஆண்டவர் அதை எதுவுமே அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாமே வேதனையாக முடிஞ்சு. நல்லா கண்டு பாருங்க, நல்லா பாருங்க. அடுத்த சபையில நீங்க ஒரு ஆளை கொண்டு உங்க சபையில நீங்க வச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லாம் நல்லா பாதிக்கப்பட்டவங்க மாதிரி எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். சிலர் நம்ம சபையில இருந்து பிடிக்கிட்டு போது பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஊழிய கூட இருக்குதுமா, அதுல ரொம்ப கவனமா இருக்கு. என்னன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் அவங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்க நினைக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்த வார்த்தை நினைக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எங்கேயாவது தப்பி தடவை ஏதாவது கிடக்குமான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்குன்னே சில ஆத்மாக்கள் இருப்பாங்க, சில பிள்ளைகள் இருப்பாங்க. ஊழியக்காரங்களை கசப்போடு இருப்பாங்க, ஊழியக்காரங்களை வெறுப்போடு இருப்பாங்க, அவங்களை அழிக்கும் போது காத்துட்டு இருப்பாங்க. இது அநேக ஊழியர்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால தேவர்களே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னது? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆபிரகாம் மூலமாக அநேக ஜாதிகள் வந்து தெரியுமா உங்களுக்கு? பூமியில் அநேக வம்சங்கள் உருவானது. ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்கிறனால மைக் ஆஃப் பண்ணிக்கணும். ஜாதின்னு சொன்னாலே பொருள் எல்லாம் சண்டை வந்துடுவாங்க. என்ன ஜாதின்னா, நீங்க ஆதியம் 25 அதிகாரத்தை பாப்பீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சாராள் மட்டுமல்ல வேற மர்மணியாட்டைகள் இருந்தாங்க. கேக்குறாள் மர்மணியாட்டை இருந்தா வேற ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க. பிறந்தாங்களா இல்லையா? ஆமா, பிறந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஜாதிகள். அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அதன் மூலமா அநேக ஜாதிகள் பிரிந்தாலும் கர்த்தர் இவன் மூலமாக ஒரு பரிசுத்த ஜாதியை பூமியின் மீது எங்கும், கவனமா காணிங்க, பூமியின் அகில உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலிருந்தும் ஒரு கூட்டத்தை பரிசுத்த ஜாதியா தெரிந்து கொண்டு அதற்கு தலைவனாக இருக்க முடியாது, அதற்கு தகப்பனாக இருக்க முடியாதுதான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நீ உன் ஜாதிக்கு மட்டும் தகப்பனா இருக்கிறது பாக்குற. அப்படிதான் எருசலேமில் இருந்தாங்க. யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் சொன்னாங்க. யூதர்கள் மட்டும்தான் சுவிசேஷம். ஆண்டவர் பார்த்தாரு, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போகணும், இந்த ரட்சிப்பின் செய்தி எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கப்படணும். இதற்காக
இதற்காகத்தான் கர்த்தர் இந்த சீசர்களை தெரிந்து கொண்டார். இதற்காகத்தான் பழக்கி வைத்தார். இதற்காகத்தான் அவர்கள் ஏமாற்றத்தோடு இருந்தவர்களை பார்த்து சொன்னாரு, என் பின்னே வாருங்கள். சொல்லுங்க மறுபடியும், சொல்லுங்க, என் பின்னே வாருங்கள். மீதி வசனத்தை நீங்க தான் சொல்லணும். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை சொல்லுங்க. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன். கோட்டையை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன் சொல்லல. நீ மீனை பிடித்துட்டு இருக்கிற, உலகத்தின் ஆலயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். அதுவல்ல, மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன். அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கருப்பு மனுஷனா இருந்தாலும் சரி, வெள்ளை மனுஷனா இருந்தாலும் சரி, உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் அவனை பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றப் போகிறேன். படித்தவர்களை படியாதவர்களை மாற்ற பிடிக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மேம்படுத்தி, மனுஷரை பிடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷரை பிடித்து அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மாற்று உருவாக்குற போது அவர்களுக்கு கர்த்தர் நம்ம எப்படி மாற்றுறாங்க? தகப்பனாக மாற்றுகிறார். பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், அவன் என்னுடைய குமாரன். கலாத்திய சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களை உருவாக்குறார். நான் என்ன செய்ய கற்ப வேதனை படுகிறேன். கற்ப வேதனை ஏற்படுவாங்க. பிள்ளைகள் பெறுகிறவர்கள் தான் கற்ப வேதனை படுவார்கள். கற்பனை நாம நம்ம ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கோம்? ஏன் இவ்வளவு வேதனைக்குள்ள கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், நம்ம மூல ஒரு கூட்ட ஆத்மாக்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். மூலமா சந்திக்க போகிறார். உங்க ஜாதிக்கு இல்ல, அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை தகப்பனாக போகிறார். கட்டி கர்த்தர் மயப்படுத்தும். அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக மாற்றப் போகிற ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஆண்டவரை அவன் மயப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படி நீங்க அங்கீகரித்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் ஆண்டவரை என்னை அவன் சொல்ற அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நீ ஏற்படுத்த போவதற்காக ஏற்படுவதற்காக நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவ பிரசன்னத்தை எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன். ஆமென். நீ உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உன் வம்சத்துக்கு மட்டுமல்ல, அநேக ஜாதிகளுக்கு கண்களை ஏற்படுத்தி பார். எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், ஜாதிகள் இருக்கிறார்கள், எத்தனை நிலவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஆண்டுகள் அழியாதபடி இருக்கிறார்கள். அந்த கட்டுகள் ஆமென் எல்லாவற்றையும் உடைத்து உன்னை கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் தகப்பனாக போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அதுதான் வாக்குத்தத்தம். நீ ஒரு வம்சத்துக்கு தகப்பனாக மட்டுமல்ல, அநேக ஜாதிகளுக்கு. ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க கிராமங்களை பாருங்க, பார்க்கும்போது நீங்க இருக்கிற பகுதிகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு என்னை தகப்பனாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளுக்கு சொல்லுற, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தாயா போற. ஸ்தோத்திரம். ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்தது, பிள்ளை பெற்றவரை பார்க்கணும். அப்படி ஒரு வசனம் வாசிங்க பாப்பா, எடுத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் வசனம் வாசிங்க. அதாவது வசனத்தை நீங்க கேட்கும் போது அடுத்த வசனத்துக்கு அப்படியே வசனத்தை புரட்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்போதாக தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நாம் அநேக ஜாதிகளுக்கு தாயாகவும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒரு குறுகின வட்டத்தில் அல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த பஸ் எடுத்துக்கலையா? சரி, ஹல்லேலூயா. ஒரு இடத்து வாசிங்க. அப்படியானால் நாம் ஒரு குறுகின வட்டத்தில் நம்முடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது.
இங்க கவனிங்க எல்லாரும். ஒரு இடத்து வாசி சரியா? அநேக பிள்ளைகள் உள்ள ஸ்திரீகளை பார்க்கலாம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, உருவாக்குறார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு ஜனக்கூட்டம் உருவாவதற்காக, இந்த பரிசுத்த ஜனக்கூட்டம் உருவாவதற்காக, இந்த பரிசுத்த ஜனக்கூட்டத்துக்கு எல்லாம் இந்த மன்னன் இந்த ஆபிரகாம் தகப்பனா இருப்பதற்காக கர்த்தர் அவனை பக்குவப்படுத்துகிறார், இந்த ஆபிரகாம் தகுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த சந்ததியை வேலை தெரியும். 25 வருஷம் கழிச்சு இந்த ஈசாக்கு பிறந்ததுனால ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அது எல்லாத்தையும் விட யாரதான் ரொம்ப கரிசனையா பார்த்திருக்கிறாரு? யார? ஈசாக்கு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் ஈசாக்க வெளியிட்டு சொல்லும்போது சொல்கிறார், உன் ஏகசுதன், உன்னுடைய நேசகுமாரன், ஏகபுத்திரன், ஏகசுதன், இப்படி எல்லாம் ஆண்டவர் வர்ணிச்சிருக்கிறார். நீ ஏகசுதனா வச்சிருக்கிற, நேசபுத்திரனா வச்சிருக்கிற, ஒரே பேரானா வச்சிருக்கிற, எவ்வளவு கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருக்கிற. இதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகளை நான் அப்படி பார்க்கல. அல்லேலூயா. சபை கண்ணும் கருத்துமா பார்க்கக்கூடியது. அல்லேலூயா. விசுவாசிகள் கண்ணும் கருத்துமா பார்க்கக்கூடியவர்கள். பரிசுத்த ஜனக்கூட்டம் நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகளை பார்க்கணும், ரொம்ப நேர்த்தியா பார்க்கக்கூடியது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபையின் தரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இந்த சபை யாரால் உருவாகுதுன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே உருவான சபை. இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே உருவான ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தை கொண்டு போகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தின் மேன்மையை கொண்டு போகிற போது அந்த இரத்தம் ஜனங்களை விடுதலையாக்குகிறது. அதனால் பிறக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிறக்கிற ஜனங்களுக்கு நம்மை கட்ட தகப்பனாக்கிறார் சொன்னா லேசான காரியம் கிடையாது. அந்த இரத்தத்தினால் பிறக்கிற ஜனத்து மேல எவ்வளவு நம்ம பிள்ளைகள் மேல எவ்வளவு கவனமா இருக்கிறோம். ஏன் ரத்தம் சொல்லுகிறோம்? சொல்றோம். ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார், நம்முடைய சரீரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார், நமக்கு அவ்வளவு பாடுகளை ஏற்றிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு நம்மை தகப்பனாக தலைவனாக வைக்கணும்னு சொன்னா அது லேசான காரியம் அல்ல. சொல்றோம். சபை உங்க சபை பெருகுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் உங்க சபை பெருகும், உங்க சபை பெருகும், சபை பெருகும். அல்லேலூயா. உங்க பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் நிற்பாங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் உங்களை ஒதுக்கலாம், உங்களை சமுதாயங்களை ஒதுக்கலாம். உங்களுடைய நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுக்கு ஊழியம் செய்ததுனால உங்க தரம் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும். அழைத்தவர் கர்த்தர். அழைத்தவர் மனுஷன் அல்ல, என் அழைத்தது மனுஷன் அல்ல. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நம்ம கஷ்டப்படுறாங்களா தெரியலாம், உலகத்தின் பார்வையில் நம்ம பரதேசியா தெரியலாம். ஆபிரகாமை பார்த்தோம்னா இருந்தோம்னா, ஆபிரகாமை பார்த்தா இருக்கலாம் இவன் பரதேசி. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு இடமும் கிடையாது. ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், நான் பரதேசி. எப்ரேயர் 11 சொல்லிட்டு இருந்தார், பரதேசின்னு சொல்லி அறிக்கைட்டான். அல்லேலூயா. அவருக்கு செல்வ சீமானா இருந்தாலும் அவருக்கு வீட்டுல குடியிருக்க கூடாரத்தான் குடியிருந்தார். என்ன பரதேசி, நம்மளை பார்க்கறதுமே பரதேசின்னு சொல்லுவாங்க. பார்க்கிறவங்க தரங்கட்டவனாக பார்ப்பாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம், நமக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சோதரம் எந்த இடத்துல நம்ம தரம் தாழ்த்தி பார்க்கிறாங்களோ அதே இடத்துல நம்ம தகப்பனாக பார்க்கிறோம். காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்படி இவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு அவன் செய்த சில காரியங்கள் என்னன்னு சொன்னால் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட இடத்திலே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த ஆபிரகாம் அநேக
இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு காரியம் இல்லை. என்ன சொன்னா, நம்புகிறதுக்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை அழைக்கும் போது, நமக்கு வார்த்தை தருகிற போது, நீங்க நம்புகிறதுக்கு ஏதுவான எந்த காரியமும் உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த நம்புறதுக்கு ஏதுவில்லாத காரியத்தை, ஸ்தோத்திரம், ஏதுவில்லாத இருந்த ஒன்றையும் ஆபிரகாம் எனக்கு அதை பார்க்கவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதற்கு ஏதுவில்லாத மேல ஒப்பிடக்கூடாது. நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாத காரியத்தினால ஒப்பிடக்கூடாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அநேக ஜாதிகளின் தகப்பனான்னு சொல்லி அவனுக்கு ஒரு காரியம் இல்லை, அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. வாய்ப்பு இல்லாததெல்லாம் தேடிட்டு இருக்க கூடாது. ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்புறதுக்கு ஏதுவானதை பார்க்கவில்லை, நம்புறதுக்கு ஏதுவானதை பார்த்தான். புரியலையா உங்களுக்கு? ஆண்டவர் இந்த பூமிக்குரிய காரியங்களை பகச்சியும் மாம்ச பிரகாரமா பகச்சிருந்த நம்புறதுக்கு ஏதுவானது ஒண்ணுமே கிடையாது. அவன் பார்க்கிறான், ஏதாவது நம்புறதுக்கு ஏதாவது இருக்குதா, அவனுடைய சரீரத்தை பார்க்கிறான், அவன் கூட இருக்கிற காரியங்களை பார்க்கிறான். ஆண்டவரே, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் அடிமைகளாக தானே இருக்கிறாங்க, எல்லாம் வேலைக்காரிகளுமா தான் இருக்கிறாங்க. சுத்திரம், என் கற்பப்பட்டு வளர்க்கு ஒண்ணுமே வாய்ப்பு கிடையாது. ஆனா சுத்திரம், நம்புகிறதுக்கு ஏதுவானதை பார்க்கவில்லை, நம்புகிறதுக்கு ஏதுவானதை பார்த்தோம். என்ன பார்த்து தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நம்புகிறதுக்கு ஏதுவான காரியத்தை பாருங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம் பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே. நம்பருக்கு ஏதுவாத காரியத்தை பார்த்துட்டு இருக்கான். என் வீட்டுல பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரமா இருக்கிறான், இவனை நீ நம்பாத. எங்கே பிறந்த பிள்ளை நீ நம்பாத, எங்கே பிறந்ததை நீ நம்பிட்டு இருக்காது. அதெல்லாம் நம்புறதுக்கு ஏதுவாதது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே, கற்ப பிறப்பா இருக்கிறவனே, நீ கற்ப வேதனைப்பட்டு வந்து உருவாக்குறது தெரியுமா? அவன் மூலம்தான். உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், மேல பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு. அவனை நோக்கி நான் சந்ததி இவ்வாறமாய் இருக்கும் என்றார். பாருங்க, இவன் அடிமையானவனை பார்த்துட்டு இருக்க, எவனுக்கு அடிமையா இருந்தது பார்த்துட்டு இருக்கான். இவனை சுதந்திரவாளியை பார்த்துட்டு இங்க பார்த்துருக்கீங்க. அவன் இல்ல, யாரோ பெற்றவன் இல்ல, உன் கற்ப பிறப்பா பிறந்தவன், உன் வேதங்களை பிறந்தவன். நீ ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்து நீ சொந்தமாக்குற அந்த பாருங்க, ஒரு தேவ மனுஷன் சுவிசேஷமே அறிவிக்க முடியாத இடத்துல அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இயேசுவை பற்றி மற்ற இடத்துல சொல்ல முடியாது. அழுதுகிட்டே ஆண்டவரே, நான் சாகிறதுக்கால ஒரு யூதனையாவது நான் கிறிஸ்துவுக்குள் நடத்திவிட வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு மனுஷன் அவனை அனுப்புவேன், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல, இந்த வார்த்தை எனக்கு சொந்தமாக சொல்லி நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறேன்னு அது என்னுடைய விசுவாசத்தை தூண்டும். ஸ்தோத்திரம். ஏன்னா பெரிய விசுவாச வீரர்களும் கிடையாது. நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்களோ அதை விட நானும் கஷ்டப்படுறேன். ஆத்து மக்களுக்கு ஏங்கி. அப்போ இந்த மனிதன் என்ன பண்ணணும், அழுதுட்டே இருக்கு. ஆண்டவரே, ஒரு யூதனையாவது சந்திக்க உதவி செய்ய, சாதனத்தினால ஒரு யூதனையாவது நான் கத்தற்காக சொந்தமாக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுதுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்தின்படி ஒரே ஒரு யூதன் அவரிடத்தில் வந்து சேர்ந்தான். அந்த யூதன் ரிச்சர்ட் உந்திராட் என்கிற ஒரு தேவ மனுஷன். அவரை இயேசுவை குறித்து அறிவித்து ரட்சிப்புகள் நடத்தி அவருக்குள்ளால் இயேசுவின் அன்பு கடந்து வந்த போது கர்த்தரா இயேசு அந்த தேவ மனுஷனுக்குள்ளால வெளிப்பட்டார். இந்த மனுஷன் ரிச்சர்ட் உந்திராட் என்கிற அந்த தேவ மனுஷன் அவருடைய சாட்சியில நீங்க பார்க்க முடியும். இயேசுவுக்காக அநேக பாடுகளை ருமேனியா சிறைச்சாலையில் அனுபவித்தவர். அந்த பாடுகள் மூலமாக ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தார்கள். ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் ஒருவேளை ஒரு சந்ததி உங்களுக்கு தரலாம். ஆனா அந்த சந்ததி தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். வாக்குத்தத்தத்தின் புத்திரம் ஒண்ணுதான். ஆனா இவன் நிறைய அடிமத்தனத்தின் ஜாதிகள்லாம் உருவாக்கினான், நிறைய குழப்பம் உண்டாக்குறதெல்லாம் உருவாக்கினான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான். நம்ம நிறைய உருவாக்கணும், பிரச்சனைக்குரியதெல்லாம் நம்ம நிறைய உருவாக்கணும். இல்லையா? அவங்களுக்கு வேண்டி பேசணும். அது கொஞ்சம் பேசப்பட்டா போதும், அது நடந்துடும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அது நடந்துடும். அது மூலமா சில ஆதாயம் கிடைக்கும், சில காணிக்கை கிடைக்கும். ஆனா கர்த்தர் அந்த மூலமான மகிமைப்பட மாட்டார். ஆனால் உன் கற்பா இருக்கிறவன சுதந்திரவான். அப்ப நம்புகிறதற்கு ஏதுமில்லாததை இவன் பார்க்கவில்லை, நம்புகிறதுக்கு ஏதுவானதை பார்த்தான். நம்புகிறதுக்கு ஏதுவானவை என்னன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. தேவன் எதெல்லாம் காட்டி நம்ப சொல்றாரோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. புரியல உங்களுக்கு? எதெல்லாம் தேவன் காட்டுறாரோ இதை பார், வானத்து நட்சத்திரங்களை பார். இந்த வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது சந்ததி இப்படி இருக்கும் அதை பார்க்கிறான். கடற்கரை மணலை பார்க்கும்போது கடற்கரை மணலை என்ன முடியுமா பாரு, எண்ணி பாரு. இதை போலவா சந்ததி இருக்கும். தூளை எண்ணி பாரு, அதே போலவா சந்ததி இருக்கும். அப்ப ஏதும் இல்லாததெல்லாம் அவன் பார்க்கல, நம்புகிறதுக்கு ஏதுவானதை பார்க்க. இந்த வெளிச்சம் இன்னைக்குதான் வெளிப்படுது. இதுவரைக்கும் எப்படியாவது நம்ம தியானம் செய்கிறோம். ஆனா இன்னைக்குதான் இந்த வார்த்தை வெளிப்படுது. அவன் நம்புறதுக்கு ஏதுவானதை பார்க்க. தேவன் இதெல்லாம் பார்க்க சொல்லுகிறாரோ இதெல்லாம் பாருங்க. சில காரியங்கள் தேவன் செய்ய சொல்லுவார், அதை நீங்க செய்தீங்கன்னா உங்க காரியம், உங்க விசுவாசம் பலப்படும். வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது, பூமியின் முழு உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததி முழு உலகத்தை சூழ்ந்திருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. நட்சத்திரங்களை போல பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சம். நட்சத்திரம் இல்லாத வெளிச்சம் இல்லை. ஆவிக்கு ஜனம் இல்லாட்டா அந்த பகுதிகளுக்கு வெளிச்சம் இல்லை. ஸ்தோத்திரம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீதி சூரியனாக இருக்கார். அவர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அவர் போய் சொல்ல மனிதனும் கிடையாது, மனு புத்திரனும் கிடையாது. சொன்னதை நிறைவேற்ற அநேக ஜாதிகளுக்கு உங்கள் தகப்பனாக மாற்றி. நீங்க ஒரு கூட்டத்துக்கு இல்லை, அநேக ஜாதிகள் என்னென்ன ஜாதிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கத்த நம்ம தலைவர் தகப்பனாக. நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியங்கள், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்களை எண்ணக்கூடாது, எதிர்மறையான காரியங்களை எண்ணக்கூடாது, அதை நம்ம பார்க்க கூடாது. அதை நம்ம பார்த்து நம்ம விழுந்துருவோம். சிலரை பார்த்து நம்ம விழுந்திருக்கிறோம், ஊழியத்துல நம்ம விழுந்திருக்கிறோம். மற்ற ஊழியக்காரர்களை பார்க்க வேண்டாம், மற்ற மனுஷரை பார்க்க வேண்டாம். எல்லாரும் கவனிங்க. நம்ம ஊழியத்துல முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்த்து நம்ம எரிஞ்சிடும், விழுந்து வரும். இயேசுதான் ஜெயித்தவர், மற்றவங்கெல்லாம் ஜெயிக்க.
விஜய் பாஸ்கர். ஆமா, இயேசு மட்டும்தான் ஜெயித்தவர். சொல்றார். அவரை நம்ம பார்த்தாதான், அவர் எதெல்லாம் பாசிட்டிவா பார்க்க சொல்றாரு அதை பார்த்தாதான் நமக்கு அநேக ஜாதிகள் நம்ம தகப்பனா மாறும், தாயாக மாறும். அதை விட்டுட்டு சொல்ற மற்றதெல்லாம் பார்த்துன்னு வச்சிருக்கேன் நம்ம பிரச்சனை, தகப்பனா மாற மாட்டோம். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை, அதனால நம்புவதற்கு ஏதுவில்லாததை அவன் பார்க்கவில்லை, நம்புவதற்கு ஏதுவானதை பார்த்தார். தேவன் என்னென்ன மார்க்க சொல்கிறாரோ, என்ன காட்டி பார்க்க சொல்கிறாரோ, என்ன காட்டி பேச சொல்கிறாரோ அதை பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ரோமருக்கு நிறுவனம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிய. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. கவனிங்க, அவன் சரீரத்திலே பலவீனமாக இருந்தான், ஆனால் அவன் எதிர பலவீனமா இருக்கல, விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்கிற வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிற காரியம் சொன்னா, விசுவாசத்துல பலவீனம் நமக்கு வர்றதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. விசுவாசத்துடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? விசுவாசத்துல பலவீனப்படுத்துறது. முதல்ல நம்புறதுக்கு ஏதுமில்லாத பார்க்க வைப்பான், இதெல்லாம் நம்ப கூடாது அதெல்லாம் நம்ப வைப்பான், பார்க்க வைப்பான். ரெண்டாவது, விசுவாசத்தை பலவீனப்படுத்தணும். விசுவாசத்தை பலவீனம், இவங்கெல்லாம் மறந்து போவாங்களா, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாவாங்களா, இந்த பகுதியெல்லாம் நம்ம போக முடியுமா? விசுவாசத்தை பலவீனப்படுத்தலாம். நம்ம நினைச்சது தெரியுமா? நிறைய இடத்துல நம்ம நினைச்சிருக்கோம், இந்த பகுதியெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாவது வாய்ப்பே கிடையாது, இந்த மனுஷனை திருந்த வாய்ப்பே இல்லை. உள்ளத்தின் ஆழங்களை அவர் மட்டும் அறிந்திருக்கிறார். மனிதன் யார் என்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் நான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனுஷன் யாருன்னு தெரியாது, எந்த மனுஷன் எப்படி மாறுவான்னு தெரியாது. அப்போ நம்ம விசுவாசத்துல பலவீனமா இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றாத ஒரு பெரிய ஒரு இடம்லாம். இயேசு சீசர்களை பார்த்து அநேக நேரத்துல அவர் கோபப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னா, விசுவாச குறை. அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு நான் எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன். காற்றை பார்த்து இறையாளன்னு சொன்னார், கடலை பார்த்து அமைதலாருன்னு சொன்னாரு. ஆனா சீசர்கள் எல்லாரும் அலறிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன பிரச்சனை அலறிட்டே இருக்கிறோம். சொல்றோம் அல்லேலூயா. விசுவாசத்திலே நம்ம பலப்படணும்னு சொன்னா ஆவியானவருக்குள்ள நம்ம பலப்படணும். ஆவியானவருக்குள்ள பலப்படாவிட்டா நம்முடைய மாம்சம் விசுவாசத்தை நமக்கு கொடுக்காது. புரியுது? மாமிச விசுவாசத்தை கொடுக்குமா, ஆவியானவர் விசுவாசத்தை கொடுப்பார். ஆவியானவர் விசுவாசத்தை கொடுப்பார். பாருங்க, விசுவாசம் சொல்லி ஒண்ணு இருக்குது, விசுவாச வரம் என்று ஒன்று இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள துவக்கின விசுவாசம் இருக்கிறது. விசுவாச வரத்தின் மூலமாக கிரியை செய்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த விசுவாசத்துல நம்ம பலவீனமா இருந்தோம்னு சொன்னா, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு நம்மளை முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்கோம். புரியல உங்களுக்கு? பிசாசு பிடிச்சவன கொண்டு வந்தாங்க. சீசர்கள் விரட்டி பார்த்தாங்க. போ 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 போ, இயேசுவின் நாமத்துல போ போ சொல்லி பார்த்தாங்க. அது அசையவே அல்லேலூயா, அது அசையவே இல்லை. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், அது போயிட்டு. அப்ப சீசர்லாம் வந்து கேட்கிறாங்க, சொல்றோம் ஆண்டவரே, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோமே, ஏன் முடியல? அது உங்க அவிசுவாசத்தினாலதான். அல்லேலூயா. அப்ப நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்க காரணம் தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க ஐயா. எல்லாம் சேர்ந்து நம்ம பேசுறோம். சொல்றேன், நாங்களாம் ரொம்ப கற்று தரணும்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம எதுல தேரணும்
எதுல பலவீனமா இருக்கிறோம்? விசுவாசம் பலப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் காத்துட்டே இருக்கிறார். சோதரம் இந்த கூட்டத்துல பலப்படாதா, இந்த கூட்டத்துல பலப்படாதா. அப்ப விசுவாசம் பலப்படணும்னு ஆண்டவர் ஒரு கிட்டு சொல்றாரு. இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஏன் அப்படி புறப்பட்டு போகாதுன்னு சொன்னாருன்னா, சோதர பிசாசை விரட்டுவதற்காக இல்ல, உன்னுடைய விசுவாசம் பலப்பட்டாதான் நீ பேயை விரட்ட முடியும். நீ உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவனை சார்ந்து நிற்கிற போது தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த விசுவாசம் உனக்குல பலப்படும். இந்த விசுவாசம் பலப்பட பலப்பட நீ பிசாசை ஒரே வார்த்தைனாலும் செய்யும். எத்தனை ஊழியக்காரங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது பேயாங்க ஆடுது. ஏன் நம்மளை பார்த்து ஆட மாட்டேங்குது சொல்லுவோம். சோதரா தினகரன் ஐயா கிளம்பி எத்தனை பேய் ஆடுது, இன்னொரு மனுஷன் கிளம்பி எத்தனை பேய் ஆடுது. ஏன் நம்ம போல பேய் ஆடக்கூடாதா? விஜய் பாஸ்டர் ஏன் ஆட மாட்டேங்குது? நம்மே ஆடுறோம், நம்ம ஆடிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆடலாம். அதான் பாஸ்டர், நம்ம விசுவாசம் பலப்படணும் சார். விசுவாசம் எல்லாம் ஒண்ணுமே நடக்காது. நம்ம விசுவாசிகளுக்கு விசுவாசம் சொல்லுவோம், ஆனா ஊழியக்காரங்க நமக்கு நிறைய விஷயத்துல விசுவாசமே இல்லை. ஜெபம் பண்ணுவோம் சொல்றோம். ஏன் என்னை நிறைவேற காரணம் என்ன? சரி என்னைக்கு பண்ற ஜெபம் தானே. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு பண்ற ஜெபம் விசேஷமா இருக்குன்னா அல்லேலூயா. விசுவாசத்தை பலப்படுத்தணும். அதுக்கு ஜெபம் விசுவாசத்தை தருகிறவர் நம்ம ஒண்ணு அங்க ஒண்ணு கொண்டு வர கிடையாது. அவர் தான் விசுவாசத்தை தரணும். அப்ப அவரோட இருந்தாலும் விசுவாசம் வேணும். விசுவாசம் வரமும் கிரியேசி சொல்றோம். சுமித்து விக்கல் ஒர்த்து அவருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஏன் அந்த மனுஷனால முடிஞ்சது நம்மளா முடியக்கூடாதா? கிறிஸ்தவர் சொல்லுங்க, நம்மளா நடக்கக்கூடாதா? ஏன் நம்ம ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாரா? இல்ல ஃபர்ஸ்ட் உங்களால நடக்க முடியாதா? எத்தனை காலம் நம்ம இப்படி இருக்க போறோம்? எப்ப எத்தனை காலம் இருக்க போறோம்? சொல்ற நம்ம சிரிப்பதற்காக இல்ல, இது அழ வேண்டிய ஒரு நேரம். சிரிப்பதற்காக இல்ல, அழணும். ஏன்னா ஆண்டவர் சீசர்களை பார்த்து அவர் துக்கப்படுறார், கோபப்படுறார். மோசே பார்த்து கத்த சொன்னாரு, நீ எதுக்கு அண்ணன் முறையிட்டு இருக்க? கோலை நீட்டு. ஏன் நமக்கு அதிகாரம் இல்லையா? ஆண்டவர் அழைச்சது அதிகாரம் இல்லாமல் அழைச்சாரு. விசுவாசத்தை கத்தர் பலப்படுத்தணும். விசுவாசத்தில் விளையணுமா இருந்துன்னு சொன்னா நீ அநேக காரியங்களுக்கு தகப்பனாக முடியாது. சாத்தான் அநேகருக்கு தகப்பனாக இருக்கிறான். சாத்தான் அநேகருக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் எங்க ஜாதி எங்க இனம் அவங்களுக்கெல்லாம் நான் தான் தகப்பனே, இதெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றான். ஏன் நம்மளால சொல்ல முடியல? அழனுங்க, நான் எதிரே பலவீனமா இருக்கிறோம், என் விசுவாச பலவீனமா இருக்குது. இந்த வார்த்தைகள் என் விசுவாசம் பலவீனமா இருக்கு. ஆபிரகாம் எப்படி சொல்றது? அவனுடைய விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆர்த்த சும்மா சொல்லலங்க. நம்மளால கேன்சர் வியாதி சுகமாக்க முடியலையா? ஆஸ்பத்திரியை விசுவாசத்தை போறாங்க. ஏன் நம்மளே விசுவாசம் தர மாட்டேங்கிறாங்க? நம்மளே அதான் விசுவாசம் இருக்கிறோம். யார? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆனா முந்தின நாட்கள் அப்படி இல்லைங்க. ஆஸ்பத்திரியில கைவிட்டதெல்லாம் எங்க வரும்? முடிச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரி கைவிட்டதெல்லாம் எங்க வரும்? சர்ச்சுக்கு வரும். இப்போ சர்ச்சுக்குள்ள வந்ததுனால லேசா தலைவலி வந்தாலே எங்க தான் போகுது? சர்ச்சில் இருந்து ஆஸ்பத்திரி. என்னங்க விசுவாசம்? ஆஸ்பத்திரி அந்த விசுவாசத்தோடு இல்ல விசுவாசி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தான் கவனிங்க, புருஷன் கவனிங்க. இயேசு அவருக்கு
நமக்குள்ள அவன் விசுவாசத்தின் ஊற்று. சரியா? இயேசு அநேகருக்கு அற்புதம் செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லை. சரியா? அப்போ மற்றவங்களை விடுங்க, இப்ப நமக்குள்ள நம்ம வாழும். சரியா? நம்ம தான் இப்ப இருக்கணும் சரியாக வேண்டியது. அப்போ நமக்குள்ளால விசுவாசம் பலப்படதான் ஜனங்களுக்குள்ளால விசுவாசம் வளரும். ஜனங்களுக்கு எங்கிருந்து விசுவாசம் வரும்? நம்ம தான் விசுவாசத்தை அவங்களுக்கு சொல்ற உறுதிப்படுத்தும். அவங்க ஒண்ணு விசுவாசிக்க வர மாட்டாங்க. அவங்க வியாயதான் விசுவாசிட்டு இருப்பாங்க, மந்திரவாதத்தை விசுவாசிட்டு இருப்பாங்க. சொல்றேன், அவங்க மந்திரவாதத்தை விசுவாசிச்சுட்டு இருக்காங்க, குடி சொல்ற விசுவாசிச்சுட்டு இருக்காங்க, ஜோசிக்காரன் விசுவாசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்? விசுவாசத்தை விசுவாசத்தில் பலகீனமாக அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசத்திற்கான பலவீனமாக இல்லை, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆனா சில இடத்துல பலவீனத்தை வெளிப்படுத்தினான். ஆனா வேதம் அந்த பலவீனத்தெல்லாம் மாற்று வரைக்கும் வெளிப்படுது. நம்ம பலவீனத்தெல்லாம் மாற்று வரைக்கும் வெளிப்படுது. ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறீங்க. சொல்றோம், உங்க பலவீனத்தை இயேசு மாற்றாட்ட நீங்க விசுவாசித்து உங்க தலையில நீங்களே கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே என் பலவீனத்தின் ஆவி வெளியே போச்சுன்னா போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களை குற்றப்படுத்தி சொல்ல சொல்றேன். பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கான், எப்பாக்கிறான். அவன் வியாதியஸ்தனா இருந்தான், மரணத்துக்கு ஏதாவது வியாதியஸ்தனா இருந்தான். அப்ப சபையால் அதை அழிந்து கொண்டான்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டான்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்ற, இவன் மூலமா அநேக வியாதிகள் சுகமாயிருக்கு. கர்த்தர் அவனுக்கு இறக்க செய்தார், அவனுக்கு சுகம் கொடுத்தார் பவுல் சொல்ற. ஸ்தோத்திரம். அப்படின்னு கர்த்தர் நமக்கு சுகம் தருவார், நம்முடைய பலவீனத்தில் விடுதலை தருவார். ஒருவேளை தேவன் அனுமதித்த பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் அந்த பலத்திலே அவருடைய கிருபை விளங்க பண்ணி நம்மளை கொண்டு என்ன செய்யும் அதை செய்து அவனுக்கு பலவீனம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அவளுக்கு பலவீனம் இருந்துச்சு. ஆனா அவர் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல. அவர் ஒருத்தரை பார்த்தா தெரியுது. ஸ்தோத்திரம். உனக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கு சொல்லி அவன் தூக்கி பார்த்தோன்னே சிறைச்சாலைக்காரன் அடிச்சு இன்னொரு போட்டிருக்கான். ஆனா இவர் பலவீனமா இல்லை, சரீர பலவீனமா இருக்குது. ஆனா என்ன பண்ணலன்னு அந்த பலவீனத்தை பார்க்கலாம். அவருக்குள்ள அந்த விசுவாசம் ஜெபிக்க வைக்க துடிக்க வைக்க எல்லா கட்டுகளும் உடைச்சுக்கும். கடைசியில் ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்துல கத்தை நம்ம நடத்துவோம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதில்லை, எனக்கு பிரயோஜனமா இருக்கு. மூணாவது பேசுறது முழுதும் பேசவே இருக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது 100 வயதுள்ளவனா இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். செத்து போனதெல்லாம் என்னவே இல்லை. செத்து போச்சு. எங்க இருந்து உருவாகணுமோ அங்க இருந்து அதெல்லாம் செத்து போச்சு. சரீரமும் செத்து போச்சு, கற்பமும் செத்து போச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு செத்து போச்சு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைய செத்து போச்சு. செத்து போலங்க உயிர் இருக்கு. நம்ம பார்வைக்கு செத்து போச்சு. பாருங்க, செத்து போனதெல்லாம் அவங்க என்னவே இல்லை. எத்தனையோ வருஷங்களா செத்து போச்சு. அதை என்னல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் இந்த அளவுக்கு ஆணித்தனமா சொல்லணும்னா ஆபிரகாமை கர்த்தர் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி. அதெல்லாம் நீ என்ன செத்து போனதெல்லாம் நீ எண்ணிட்டு இருக்காத. செத்து போனதெல்லாம் நீ எண்ணிட்டு இருந்த ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் எங்க ஒண்ணு நடத்தினாரு? அங்க எல்லாம் உயிரோடையா இருந்துச்சு. எல்லாம் செத்து கிடக்குது. செத்ததெல்லாம் உட்படியா கிடக்குதா? இல்ல, எல்லாம் தனித்தனியா கிடக்குது. அப்ப நம்மளை கொண்டு போய் அங்க வந்து நிறுத்திட்டு செத்து போனதுக்கு இடையில கொண்டு நிறுத்திட்டு
ஆண்டு சொல்றாரு, நீ இந்த ஜனங்களுக்கு இந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிற. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் பண்ணுவோம்? சூழ்நிலை செத்து போனது என்னத்துக்கு இதுக்கு போய் பிரசங்கம் பண்ணுமா? நம்ம நிறைய ஆட்களுக்கு பிரசங்கனே ஓச்சிருக்கோம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை மட்டும் நினைக்கிறதுக்கு 4 கல்லுகளா இருந்து அதுலயா சில மேட்ச் சோதரமா வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம நிறைய வேலை செய்து வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ செத்து போனதே என்னது இருந்தான்? கர்ப்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, இனி பிள்ளை பிறப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த வாய்ப்பு மனுஷன் இல்லைன்னு சொல்லுகிற வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இது மனுஷனால் உண்டாகிறது காரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனால் முடியும் என்று சொல்லுகிறதெல்லாம் செத்து போகணும். நமக்குள்ளால நிறைய விஷயங்கள் முடியுங்கள் நம்ம இருக்கிறது அனுவசிக்கணும். இது என்ன அவசியம் பெருமை, நம்முடைய சரீர பலம், நம்முடைய வயசு சொல்றேன். நான் ஓடி உழைச்சி அது பண்ணி வைக்கணும் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் சாகுற வரைக்கும் அவனை காத்துருடைய கற்ப சாகுற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறார். பாஸ்டர், உங்களுக்கு 60 வயசு ஆகுது பாஸ்டர், சொல்றோம். உங்க சரீரம்லாம் செத்து போகுது பாஸ்டர், சொல்றோம். ஏன் ஆண்டவர் வெயிட் பண்றாரு? உன்னுடைய பலத்தினால ஒண்ணும் கிடையாது. வார்த்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சாரோடைய கற்பம் சாகிற வரைக்கும் அவளுக்கு உண்டான எல்லா காரியங்களும், பெண்களுக்கு எல்லா காரியங்களும் நின்று போகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். சாராளுக்கு 90 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ரகசியம் என்ன? நம்முடைய சுயங்கள் எல்லாம் சாகுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு நம்ம சுயம் எல்லாம் சாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கிரியேட் செய்கிற அவர். இப்போ கற்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. இப்ப நம்புகிறே கேதும் இல்லை. கொஞ்ச நாள் அவர் அமைதியா இருந்துட்டாரு. இப்போ இந்த ஆபிரகாம் இடையில செய்ய வேண்டிய வேண்டதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. சோத்திரம். இப்போ அவருக்கு விருத்த சேவைலாம் பண்ணியாச்சு. இப்போ 17வது அதிகாரம் வரும்போது, ஆதியம் 17வது அதிகாரம் வரும்போது கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட வர்றாரு. ஆபிரகாம் 99 வயதாகும் போது, சோத்திரம். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்தீங்களா? 17வது அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் 99 வயதாகின போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக கொண்டு உத்தமனாய் இரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை வாசிச்சு முடிச்சதை கை தட்டி கர்த்தரை மயப்படுத்தணும். சரியா? இந்த வார்த்தை நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக கொண்டு உத்தமனாய் இரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வல்லமெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பணம் பலம், சரீர பலம் அதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அவர் சர்வ வல்லமையை நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது. நீ ஸ்தோத்திரம். செத்து போனது என்னாவது, சுயத்தை என்னாவது. அல்லேலூயா. சுயத்தை சார்ந்து கர்த்தர் வரல. சுய பெருமை வைத்துக் கொண்டு நீ எவ்வளவு நாள் வாக்குத்தத்தை நிறைவேற்றி தடை பண்ணி கொண்டே இருப்பாய். சிலருக்குள்ளான சுயம், சிலருக்குள்ளான சுய எண்ணங்கள் தடுத்து கொண்டே இருக்கு, சுய விருப்பங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்குள்ளாலேயும் சாராளுக்குள்ளான சுய விருப்பம், உன் சுய விருப்பம் சாகர வரைக்கும் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போக மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா? நீ இந்த காரியம் செய்யற வரைக்கும் நீ உருப்படவே பரவாயில்ல, சொல்றவங்களுக்கு புரியுது.
வார்த்தையை கேட்காம இருக்கிற வரைக்கும் உட்படவே. அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, உனக்கு நல்ல வாக்குத்தத்தை தந்திருக்கிறேன், நீ அநேக ஜாதிகள் தகப்பனாக போற, நீ உன் சுயத்தை நீ சாகடி. நீ சாகடிச்சதுன்னு சொன்னா செத்ததை நீ எண்ணக்கூடாது, செத்து போனதை நீ எண்ணவே கூடாது. பாருங்க, இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகவும் 18ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஆண்டவர் ஆறார், 3 தூதர்கள் மூலமா வர வந்து ரிப்பீட் பண்ணும்போது ஆபிரகாம் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிற விஷயமே வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர் கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து 9 வசனத்தை வாசிக்க சொல்ற. 9 அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திலே நிச்சயமாக உள்ளத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு பின்புறமாக கூடார வாசலை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் சாராளும் வயசு முதிர்வயதாக இருந்தார்கள். சிறுவுக்கு வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து என் ஆண்டவர் முதிர்வயதுள்ளவனானால் எனக்கு இன்பம் உண்டாயிருக்கும். நினைச்சுட்டே இருக்கிறார். அதை செத்து போனதை நினைக்க விசுவாசம் வர. இப்போ ஆண்டு சொல்றாரு, நீ செத்து போனதை நினைக்காத, உன் கற்ப செத்து போச்சு அதை நினைக்காத, உன் சரீரம் செத்து போச்சு அதை நினைக்காத, உன் வயசு போயிட்டு நீ அதை நினைக்காத, வயசாயிட்டு எம்மில் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்காத. சோதர சர்வ வல்லமுள்ள தேவன் ஸ்தோத்திரம், எந்த நேரத்திலையும் எவ்வளவு வயசானாலும் உன் சந்ததியை பெருக பண்ண ஒரு வல்லவராக இருக்கிறார். இந்த சாராளுக்கு இவன் கூடாரத்துக்கு அந்த பக்கத்திலிருந்து இந்த அம்மா சிரிச்சாங்க. இந்த ஆபிரகாம் சிரிச்சாரா? அவர் எப்படி சிரிச்சார் தெரியுமா? முகமுப்புற விழுந்து சிரிச்சார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு முகமுப்புற விழுந்து சிரிச்சார். ஆனா அந்த செத்து போன சரீரத்தை என்ன நமக்கு இப்படித்தான் நடக்கும். அவிசுவாசமான காரியத்தை நம்ம செய்வோம். ஆனா அதை எண்ணாமல் இருக்கிற போதுதான் அது எல்லாம் முடிஞ்சு அவுட் ஆயிடுச்சு. ஒரு பாட்டியம்மாவுக்கு ஜோம் பண்ணதுக்கு பாஸ்டர் விஜய் போன்ற ஒரு ஆளை கூப்பிட்டு போனாங்க. இந்த பாட்டியம்மாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 90 வயசு. எப்படி ஜோம் பண்ணுவாங்க? எப்படி பாஸ்டர் ஜோம் பண்ணுவீங்க? ஓட்டு தொழில் ஜோம் பண்ணீங்களா, வரட்டு ஜோம் பண்ணீங்களா? சுபகரன் கத்திரங்களை ஆசிரியர். இவருக்கு ஒன்றும் ஓடல். பாட்டியம்மா ஐசியூல எடுத்துட்டு இருக்குது, அங்கேயுமா டீப்பெல்லாம் மாற்றிது. அப்போ இவர் ஜோம் பண்ணதுக்கு ஒன்றும் விளையாடுங்க, இது சுகபல அரக்கிட்ட முடிஞ்சிருக்கிற பாஸ்டமாக ஜோம் பண்ணிதுன்னு கூட இருக்கிற தண்டைக்கு வந்துடும். கடவுள் போட்டுன்னு சொல்லி நாட்டை காத்துட்டு இருக்கிறோம். எப்படி ஜோம் பண்றாரு? ஒருவேளை பிழைச்சுன்னா உபத்திரப்படுத்திருக்கோம். அதனால இவருக்கு ஒரு பயம், இது போட்டுன்னு சொல்லி ஜோம் பண்ணிதுன்னு எப்படி எங்க பாட்டி போகட்டுன்னு சொல்லி நீ ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. இவருக்கு ஒன்றும் ஓடல. என்ன பண்ணாருன்னா பைபிள் எடுத்தார், ஒவ்வொரு அதிகாரமும் வாசிக்க கிளம்பிட்டு அந்த பாட்டியம்மாவுக்கு சொல்ற பல்ஸ் பிடிச்சு. இது ஒன்றும் பண்ணல, ஜோம் பண்ணல, பயம். என்ன போட்டுன்னு சொல்லி அவன் வந்துடுவான், இருக்கட்டும் சொன்னாலும் வந்துடுவான். அதனால பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாரு. பைபிள் வாசிக்க இந்த வார்த்தை அந்த அம்மாவுடைய காதில் போய் உயிர் கொடுத்துட்டே இருக்குது. அதுல இருந்து கவனித்து கொண்டு நேரத்து ஓடுவாங்க. சார் என்ன செய்றீங்க? நான் பைபிள் வாசிக்கமா? இது ஆகிட்டா இல்ல சார், நீங்க இப்ப பைபிள் வாசிக்க, அதே தொடர்ந்து வாசிங்க அப்படின்ட்டு வாசிக்க அந்த அம்மாவுடைய பல்சு கூடி அது உயிர் படைச்சிட்டு கடைசியில அது சபையில வந்து கர்த்தரை துள்ளி இழந்து
இளம் வயதிலோடு துள்ளி ஆராதிக்கிறதை விட பயங்கரமா துள்ளி கத்துற ஆராதிச்சு. அதுதாங்க நம்ம எல்லாம் செத்து போன நிலைமையில கத்து உயிர்ப்பிக்க வல்லவர். உலர்ந்த எலும்புக்கு முன்னாடி இந்த எஸ்ஐகளை கொண்டு வந்து நின்னுட்டு நீ இதுக்கு பிரசவம் பண்ணுங்கிறாரு. நமக்கு முடியாது. நான் அதை யோசிக்கிறேன். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணி உயிர்ப்பித்த ஒரே மனுஷன் வந்து சொன்னான். எனக்கு காது இருக்கு பாஸ்டர், பேசுறதுக்கு வாய் இருக்கு, பார்க்க கண்ணு இருக்கு, உலர்ந்த எலும்புக்கு காது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எப்படி ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை கேட்கணும் நீங்க கை தட்டி கத்தரை பயன்படுத்த. தேவனுடைய வார்த்தை வரும்போது எங்க காதுலையோ அங்க காது கேட்கும். இருக்கிற நம்புறதுக்கு எதுவுமில்லாத எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. சூழ்நிலை பார்க்கக்கூடாது. செத்து போனதை பார்க்கக்கூடாது. செத்து போன எழுந்துதான் கிட்ட கதனை பார்க்கக்கூடாது. அவன் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்து இசைக்கிட்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா? இசைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாருன்னா சொல்றாங்க உயிரடையும் சொல்லிட்டுன்னா அவங்க கேட்பாரு, எப்படின்னா இது உயிரடையும். உயிரடையாதுன்னு சொல்லிட்டுன்னா கட்டுரை கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒரே வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி அவருடைய தேவையை அதை அறிவி அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இசைக்கு நீ ஒன்றும் பண்ணாத, நீ போய் இந்த எலும்புகளுக்கு தீர்க்கதரிசனத்தை சொல்லு. முடியுமா? அதுதாங்க செத்து போனதை எண்ணக்கூடாது. எது செத்து போச்சு அதை எண்ணக்கூடாது. சுயத்தை எண்ணக்கூடாது. சில ஆத்மாக்கள் சில பகுதியில் செத்து போய் கிடக்குது, அதெல்லாம் எண்ணக்கூடாது. செத்ததை நம்ம எண்ணாம என்னென்ன அங்க ஒரு சேனை எழுப்பி நேராகிட்டே முடிச்சிடலாமா? ரசிகரா பஸ்டர் கத்திரிங்க ஆசிர்வதிக்கும். செத்து போனது என்னதுன்னா சில விசுவாசிகள் செத்து போயிட்டாங்களா, அவங்க என்னதுங்க? சில ஆவிக்கிற வாழ்க்கை செத்து கிடப்பாங்க, அவங்களுக்கு என்னதுங்க? கர்த்தர் செத்து போனதை உயிர்ப்பிக்க வளரும். லாஸ்டர் மரித்த 4 நாள் ஆயாச்சு. அவங்கள செத்து போச்சு செத்து போச்சுன்னு சொல்லி என்னென்ன நாளதே நீ பார்ப்போம். செத்து போனதை நினைச்சிட்டே இருந்தா அது நாரும். சில விசுவாசிகள் செத்து போயிட்டாங்க. விசுவாசத்துல செத்து போயிட்டாங்க. அதான் சொல்லலாம். உங்க மேலோட அன்புல அவங்க செத்து போயிட்டாங்க. உங்களோட அன்பு நல்லா காட்டியிருப்பாங்க, அன்பு செத்து போச்சு. இப்ப அவங்க நாரிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அவங்கள்ட்ட போயாச்சுன்னா சொல்றான் அப்படிதான் இருக்கும். ஆனா இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கல்லை எடுத்து கொடுப்பாரு. கல்லை எடுத்து உடனே எந்த விசுவாசி செத்து போச்சோ அதே கட்டிலோட வரும். அதை நம்ம தான் அவங்க செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கர்த்தர் தகப்பனாக வைப்பார். முதல்ல வாக்குத்தத்தத்தின் வார்த்தை நிறைவேறுவதற்கு இந்த ஆபிரகாம் முதல்ல எதை பார்க்கல? எழுதி வச்சிருக்கீங்களா? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத காரியத்தை அமைச்சர பார்க்கல, நம்புகிறதுக்கு ஏதுவான காரியத்தை பார்த்தாங்க. மனசுல வச்சுக்கணும், சரியா? ரெண்டாவது எதை என்ன செய்ய தெரியுமா? விசுவாசத்துல பலவீனமாக இருக்கவில்லை. மூன்றாவது அவன் செத்து போனது என்னது? சுருக்கமா சொல்ல 3 காரியம். முதல்ல நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதது என்ன சில அவன் பார்க்கவில்லை. நம்புகிறதுக்கு ஏதுவானதை பார்க்கணும். ரெண்டாவது பலவீனமாக விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க. மூணாவது அவன் என்ன செய்தான்? செத்து போனதை பார்க்கணும். 4வது காரியம் இருக்கு. சீக்கிரமா கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். வசனத்தை பூர்ணமா சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ரோமர் 4வது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. சந்தேகப்படவில்லை. நமக்கு ஒரு வார்த்தை கிடைச்சா நமக்கு ஒரு சந்தேகம் வருது பாருங்க. ஆனா இந்த ஆபிரகாமுக்கு சந்தேகத்தை அவன் எடுக்கிறார். சந்தேகப்படுகிறவன்
தேவத்தில் எதாவது பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சீசரை பார்த்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட சந்தேகப்படக்கூடாது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். நம்ம எல்லாரும் எத்தனை ஸ்டேஜ் கடந்து வர பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ் வருகிற வரைக்கும் அதை வெயிட் பண்றாரு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடையில உள்ள வார்த்தை ரொம்ப முக்கியம். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை கொல்லப்பட்டாங்க. முழு நிச்சயமா நம்ம நம்பணும். முழு நிச்சயமா நம்ம நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களா மாறுகிற போது நம்ம விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா கஷ்டமா